எங்க அப்பத்தாவ முத்துவேல் கூப்பிடும் போது இந்த மாதிரி குலசாமி மேல நீ சத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு என் கூட வர மாதிரி இருந்தா வா, இல்லைன்னா எனக்கு அம்மாவே வேண்டான்னு சொல்லி முத்துவேல் சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே அப்பத்தாவும் வேற வழி இல்லாம சரி இனிமே இவங்க கூட நான் பேசவே மாட்டேன், சாமி மேல குலசாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டு அவங்க பத்தி நினைக்கவும் மாட்டேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. தன்னோட பசங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க சரி விடு கோமதி, இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருந்தா எப்படி, வேலையை பாப்போம், உன் அம்மா நல்லா இருந்தா பத்தாதா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைச்சிட்டு அவங்க எங்க இருந்தாலும் உங்களை நினைச்சிட்டு தான் இருப்பாங்க, பேசாட்டி போயிட்டு போறாங்க விடு அப்படின்ட்டு இங்க பாண்டியன் கோமதிய சமாதானப்படுத்துறாங்க. இந்த கோமதி ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் என் அம்மாவுக்கு இப்படி ஒரு கொடுமையா அப்படின்னு கோமதி அதை நினைச்சு அழறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்க வந்துட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனேயேவும் இங்க பாண்டியன் எப்பவும் போல கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. கடைக்கு போன உடனே இங்க வந்துட்டு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறாரு. அப்பதான் வந்துட்டு அங்க சொல்றாங்க இந்த மாதிரி, என்ன பாண்டியன் சார் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்க மருமகளுக்கு ஏதோ வேலை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, நானும் சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஆனா சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்ததையும் வந்த பாட்ட காணோம், இன்னும் உங்க மருமக வேலையில ஜாயின் பண்ணவே இல்லையே, நான் மறுநாளே வந்து ஜாயின் பண்ண சொன்னேன், ஏன் இன்னும் வரல, ஏதாவது வேற வேலை பாக்கணும்னு நினைச்சிட்டு போயிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் இன்னைக்கு போய் என் மருமகள்கிட்ட பேசுறேன், என் மகன்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சரிங்க அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா நாளைக்கே உடனே வர சொல்லிடுங்க, சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க, அப்படி அந்த வேலை பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் இன்னொரு பெரிய பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பாடம் எடுக்கிற மாதிரி நான் வேலை போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனும் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த கையோட கோமதியை கூப்பிடுறாரு. கோமதியும் என்னங்க அப்படின்ட்டு வெளியில வராங்க. எங்க மயிலுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே எங்க மயில் எங்கன்னு கேட்ட உடனே மயில் வெளியில வராங்க. அந்த நேரத்துல மீனாவும் ராஜுவும் வெளில வந்து நிக்கிறாங்க. அப்ப மயில் கிட்ட இங்க பாண்டியன் சொல்றாரு, ஏப்பா அன்னைக்கு நீயும் சரவணனும் போய் சர்டிபிகேட் கொடுத்து வேலையில ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தனே, என்னப்பாச்சு, அதை பத்தி எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னு இங்க பாண்டியன் கேக்குறாரு. அதுக்கு தங்கமயில் சொல்றாங்க, மாமா அதுக்குள்ளதான மாமா வீட்டுல நிறைய பிரச்சனை போயிடுச்சு, கதிர் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு அலைஞ்சிட்டு இருந்தோம்ல மாமா, அந்த இதுல இதை எப்படி மாமா பார்க்க முடியும் அப்படின்னு இங்க பாண்டியன் முன்னாடி இங்க மயில் சொல்றாங்க. அப்ப பாண்டியன் கேக்குறாரு, அதான்ப்பா இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுல்ல, இதுக்கு மேல என்னப்பா, இதுக்கு மேல நீ சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு அங்க போகலாம்லப்பா, எங்க சரவணன் எங்க அப்படின்னு தங்கமயில்கிட்ட கேக்குறாங்க. உடனே தங்கமயில் வந்துட்டு உள்ளதான் மாமா இருக்கிறாரு, நான் வந்துடுறேன் மாமா அப்படின்னு திக்கியும் திணறையும் சொல்லிட்டு அங்க ஓடுறாங்க. இத பாத்துட்டு இருக்கிற ராஜிக்கும் இங்க மீனாவுக்கும் பயங்கரமா டவுட் வருது. நகை விஷயத்துல மாதிரி அக்கா இதுல ஏதோ குழப்பத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிற ராஜி, ஆனா ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இந்த அளவுக்கு அக்கா பதட்டமாக மாட்டாங்க, படபடப்பா பேசிட்டு போறாங்கன்னு சொல்லி 2 பேரும் டவுட்ல யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இங்க சரவணனை கூட்டிட்டு வராங்க. மயிலு சரவணனை உள்ளேயும் பேசிதான் கூட்டிட்டு வராங்க. மாமா நான் சொன்னா இல்லையா மாமா, வேலைக்கெல்லாம் எதுவும் நான் போக மாட்டேன், இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுல வேலையெல்லாம் பாத்துட்டு இங்க இருக்கிறதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க, போய் மாமா கிட்ட பேசுங்க மாமா அப்படின்னு தங்க மயிலு சரவணன் கிட்ட சொல்ல, சரவணன் பாரு மயிலு அப்பா சொன்ன மாதிரி நீ வேலைக்கு போ, நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நான் எப்பவும் போல கடையிலேயே சாப்பிட்டுக்கிறேன், அப்பா சொல்றத கேளு அப்படின்ட்டு தங்க மயில்கிட்ட சொல்றாங்க. என்ன மாமா நீங்க நேத்து ஒரு மாதிரியும் இன்னைக்கு ஒரு மாதிரியும் பேசுறீங்க, இங்க பாருங்க மாமா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு வீட்டுல எல்லாரையும் பாத்துட்டு இருக்கிறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அப்படின்னு தங்க மயில் சொல்றாங்க. இத கேட்ட சரவணன் இருந்துகிட்டு, இங்க பாரு மயிலு நான் சொன்னதுதான் அப்பா சொன்னது மாதிரி சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி வை, இல்ல உங்க அம்மா வீட்டுலதான் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னு வையே, இப்பவே உங்க அம்மா கிட்ட போன போட்டு சர்டிபிகேட்டை இங்க எடுத்துட்டு வர சொல்லு, எடுத்துட்டு வந்த உடனே நாளைக்கு காலையில நம்ம வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இங்க சரவணன் தங்கமயில் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்த உடனேவும் இங்க பாண்டியன் வந்துட்டு, என்னடா சரவணா அன்னைக்கு போய் மயிலுக்காக வேலை விஷயமா பேசிட்டு வந்தீல என்னாச்சு, அதுக்கப்புறம் ஒரு விவரத்தையும் காணோம், அவங்க போன் போட்டு எப்ப வருவாங்க, உங்க மருமக படிச்சதுக்கு தகுந்த வேலை தானே கொடுத்துருக்கேன், இப்போதைக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் எடுக்க சொல்லி கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்க வந்துட்டு சரவணன் சொல்றாரு, அப்பா அது வந்துப்பா இங்க தம்பி விஷயமா தான்ப்பா அங்க இங்க அலைஞ்சதால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரிடா அதான் இப்ப வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே ஆளாளுக்கு அவங்க பொழப்ப பார்க்க வேண்டியதானே அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. சரிப்பா மயிலு அப்பா சொன்னதை கேட்டீங்களா, நீ சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து ரெடியா வை, நாளைக்கு வேலைக்கு கிளம்பி ரெடியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட உடனே தங்கமயிலுக்கு பூமியே சுத்துற மாதிரி இருக்கு, என்ன பண்றது, இப்போ யார்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேக்குறது, அம்மா பாட்டுக்கும் போய் அசால்ட்டா அடிச்சு விட்டுருச்சு, நம்ம இங்க இருந்துகிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறமேன்னு சொல்லி தங்கமயிலு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இங்க மீனாவும் ராஜியும் தங்கமயில தனியா கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா இந்த புள்ள வேலைக்கு போறதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரே பதட்டமா இருக்கிற மாதிரில இருக்குது அப்படின்ட்டு இங்க பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்ல, கோமதி ஆமாங்க இவ ஏன் இப்படி இருக்கிறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள கிச்சனுக்கு சமைக்க போயிடுறாங்க. பாண்டியனும் சரி கோமதி எதுவா இருந்தாலும் சரி நாளைக்கு போய் அங்க அவங்க பார்த்தாங்கன்னா சரியா போயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க வந்து மீனாவும் ராஜியும் கேக்குறாங்க, அக்கா உங்க முகத்தை பார்த்தா ஒரு மாதிரியா படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்குதாக்கா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உடனே ராஜி இருந்துகிட்டு, இங்க பாருங்கக்கா மாமா உங்களை கன்ஃபார்மா வேலைக்கு அனுப்பதான் போறாங்க, இந்நேரம் நானா
இருந்திருந்தேன்னா ஜாலியா வேலைக்கு போயிருந்திருப்பேன்க்கா. நீங்க மட்டும் ஏன் வேலைக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. உடனே இங்க மீனா இருந்துகிட்டு, ஆமாக்கா ஆனா ஒண்ணு, ஏதோ உங்களோட இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே நீங்க நகை விஷயத்துல இப்படிதான் நீங்க பதட்டமா இருந்திருக்கிறீங்க. அந்த பதட்டத்துக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ரகசியம் இருந்தது அன்னைக்குதான் எங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இதுல ஏதாவது இருந்தா கூட சொல்லிடுங்கக்கா. நாங்க அந்த நகை விஷயத்தை எப்படி மூடி மறைச்சோமோ அந்த மாதிரி இதையும் மூடி மறைச்சிடுவோம். இங்க பாருங்கக்கா, அதுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க. என்னாச்சுக்கா, சர்டிபிகேட் ஏதாவது பிரச்சனையா இருக்கா? எதுவா இருந்தாலும் எங்களை உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு சொல்லுங்க. வெளியில நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு எங்க மீனா கேக்குறாங்க. உடனே எங்க தங்கம்மா இருந்துட்டு, இவங்களை நம்ப முடியாதுப்பா. இவங்க எப்ப வேணும்னாலும் அவங்க மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் சொல்லிடுவாங்க. அம்மா ஏற்கனவே நம்ம கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க. நம்ம பாட்டுக்கு இதை சொல்லி வச்சோம்னா மாட்டுக்கிட்டு நம்ம தான் முழிக்கணும் அப்படின்ட்டு எங்க தங்கமயிலு யோசிக்கிறாங்க. இத பார்த்த உடனே இங்க ராஜு கேக்குறாங்க, அக்கா என்னக்கா ரொம்ப யோசிக்கிறீங்க? பரவாயில்ல, இங்க பாருங்கக்கா, நீங்க அவங்க யோசிக்கிறத பார்த்தா நம்மள நம்பலன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எதுக்கு அது தேவையில்லாதது, அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு ராஜி டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ அமைதியா இரு ராஜி, அக்கா கூட நமக்கு ஹெல்ப் பண்றது இல்லையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாண்டியன் என்னப்பா 3 பேரும் ஒட்டுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மாமா, அது சும்மாதான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்பதான் இங்க தங்கமயில் இதுக்கு மேலயும் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் இல்லாம இருக்க முடியாது. பட்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம மீனா கிட்டே ராஜு கிட்டே உண்மையை சொல்லிடுவோம். சொன்னாதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு தங்கமயில் நினைச்சுக்கிறாங்க. இங்க பாண்டியனும் கேட்டு முடிச்சுட்டு, சரிங்கப்பா போய் வேலையை பாருங்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. கிளம்பி எங்க வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போறாரு. இங்க தங்கமயில் மீனா கிட்ட மீனா, அது மீனா, அதுலயும் நகை பிரச்சனையிலயும் எங்க அம்மா தான் போய் சொன்னாங்க, இதுலயும் எங்க அம்மா தான் போய் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் தான் என் அம்மா இப்படி இருக்குதுன்னே தெரியல மீனா அப்படின்னு சொல்றாங்க. அக்கா முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்கக்கா, எங்கனால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறோம் அப்படின்னு இங்க ராஜி சொல்ல, இங்க தங்கமயில் அது என்னோட சர்டிபிகேட்ல ஏதாவது பிரச்சனையா, அதெல்லாம் அசால்ட்டா சரி பண்ணிடலாம்க்கா, சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. சர்டிபிகேட் பிரச்சனையா இருந்தாதான் நான் இந்த அளவுக்கு பதற மாட்டேனே மீனா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா அக்கா சர்டிபிகேட்ல எந்த பிரச்சனை இல்ல, அப்புறம் ஏன்க்கா நீங்க பயந்து நடங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அதான பெரிய பிரச்சனையே, நான் படிக்கவே இல்லையே, நான் படிக்காதனாலதானே நான் இப்ப புலம்பிக்கிட்டு நிக்கிறேன். இதுல எங்க போய் சர்டிபிகேட்ல பிரச்சனை இருக்க போகுது, அதுல நான் 10வது தான் முடிச்சிருக்கேன்னு தெரியும். அதனால நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் மீனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 10வது படிச்சுட்டு நான் எங்க போய் பாடம் எடுக்கிறது, எனக்கு அதெல்லாம் எப்படி வரும் எனக்கு தெரியாதே. இப்ப 10வது படிச்சது மட்டும் மாமாவுக்கு தெரிய வந்ததுன்னா என்ன அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல மீனா. அதான் மீனா எனக்கு என்ன பண்ண போறேன்னு இப்ப எங்க அம்மா கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எங்க பாண்டியன் அங்க வரும்போது இவங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த கேட்டுறாங்க. கேட்ட உடனே கோமதி இங்க வா அப்படின்னு கத்துறாங்க. உடனே கோமதி வெளில என்ன பதட்டம் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்ப எங்க தங்க மேல அச்சோ போச்சு மாமா எதுக்கோ கத்துறாரு அப்படின்ட்டு வேகமா இவங்க 3 பேரும் நிக்கிறாங்க. கோமதி ஒரு பக்கம் பதறி அடிச்சுக்கிட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீட்டுல எல்லாரும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க என்ன ஆச்சு, யார் இப்ப என்ன நினைச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, கோமதி இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியில்லை. ஒரு மனுஷன் எத்தனை விஷயத்துல பொய் சொல்றது, இதோட 2 பொய்ய நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இங்க எல்லா விஷயத்தையுமே இங்க மாமா கேட்டுட்டாருங்கிற விஷயத்த இங்க தங்கமயில் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் மாமா அது நீ பேசாதப்பா மயிலு அப்படின்ட்டு மயிலோட அப்பா அம்மாக்கு போன போடு அப்படின்னு கோமதி கிட்ட சொல்றாங்க. கோமதி ஏங்க எனக்கு எந்த விஷயமும் புரியலங்க, நீங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, இங்க பாரு கோமதி, இங்க பாருப்பா நீயே சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அது அத்தை அது அப்படின்னு சொல்றாங்க. மீனா நீயாவது சொல்லுப்பா, ராஜி நீ சொல்லலனா யாராவது சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாங்க. இது கேட்ட உடனே இல்ல மாமா நானே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ராஜி இருந்துகிட்டு அங்க தங்கமயில் பத்தின உண்மைய கோமதி கிட்ட சொல்றாங்க. அத்தை அது அக்கா படிக்கவே இல்ல, 10வது தான் படிச்சிருக்காங்க. அவங்க அக்கா டிகிரி முடிச்சதா அவங்க அம்மா போய் சொல்லிருக்காங்க. இப்ப வேலைக்கு போக சொன்னா அக்கா எப்படி வேலைக்கு போக முடியும், அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம், அதான் மாமா கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா அப்புறம் நகைய பத்தி ஏதோ பேசுனீங்க, நான் நகைய பத்தி தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா நகை எதுவும் இல்ல, அது ஏதோ ஒரு 2 நகை கவரிங் ஆயிடுச்சு, அந்த நகை மட்டும் எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியாம தங்கமயிலோட அம்மா தான் அவன்கிட்ட போய் நான் இன்னைக்கு பேசிக்கிறேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாங்க, என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா, அக்கா வீட்டுலதான் அது ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அத கூட விடு கோமதி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. இப்ப இந்த புள்ள படிக்கலன்னு சொல்றாங்க, இப்ப எனக்கு அந்த அவர்கிட்ட போய் நான் எப்படி பேச முடியும், எப்படி நம்ம கொடுத்து இந்த மாதிரி என் மருமக படிக்கல செய்யல, என்ன நான் ஏமாந்துட்டேன், என் பிள்ளைக்கு நான் இப்படி ஒரு பொண்ணை படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு எப்படி என்னால வாயை திறந்து சொல்ல முடியும் அப்படின்னு கோமதி கிட்ட கத்துறாங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க, ஏய் என்னடி நடந்துச்சு, உங்க வீட்டுல என்னதாண்டி சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை அதான் அத்தை அம்மா தான் நான் படிக்கல, நான் படிக்காம இருந்தா எங்க என்னைய யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களோங்கிற பயத்துலதான் அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க
சொல்லிட்டாங்க, மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி அழறாங்க. இங்க பாரு, இங்க வந்து நீ படிக்காதது விஷயம் கிடையாது, ஏன் இந்த விஷயத்த மறைச்சேங்கிறதான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. எதுக்காக மறைச்ச? உங்க அம்மா தான் ஏதோ புத்தி கெட்டு போய் அந்த டயத்துல நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி வர நல்ல வர அமையாதுன்னு போய் சொல்லிட்டாங்கன்னு வை. நீ வந்து இத்தனை நாள் ஆச்சு இங்க வந்து ஒரு வார்த்தையாவது, இத்தனை மாசத்துல ஒரு வார்த்தையாவது எங்ககிட்ட சொல்லி இருக்கலாம்ல, அம்மா இந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க, எங்களை மன்னிச்சிடுங்க அத்தனை. உங்க மாமா என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல, என்னமோ பண்ணடி, உங்க அம்மாவுக்கு முதல்ல போனை போட்டு வர சொல்றேன்னு சொல்றாங்க. இந்த தங்கமேலுக்கு அதுக்குள்ளயுமேவோ அப்படியே பகல் கனவு மாதிரி காண்றாங்க. வச்சு போச்சு, அம்மா வந்தாங்கன்னா அம்மாவை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி அசிங்கப்படுத்துவாங்களே, நம்ம என்ன பண்றது கடவுளே, என்னால எங்க குடும்பத்துக்கு எங்க அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கமயிலு அப்படியே மனசுக்குள்ள போட்டு கண்டதையும் குழம்பி தள்ளி வச்சுக்கிறாங்க.